சுனாமி, புயல், மழை வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்களால் அடிக்கடி பாதிக்கும் மாவட்டங்களில் கடலூர் மாவட்டமும் ஒன்று. அங்கு இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் சேதங்களை தடுக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்திலேயே முதன்முறையாக மாநில வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் ஆளில்லா விமானம் மூலம் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைச்சர்கள் உதயகுமார், சி சம்பத் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதுபோன்ற முன்னோட்டமாக வழிகாட்டுகிற புதிய திட்டங்களை அறிவிப்பதன் மூலம், செயல்படுத்துவதன் மூலம், செயல்படுத்தி வெற்றிகரமாக நிறைவேற்றுவதன் மூலம் இந்த கடலூர் மாவட்ட மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும், கடலோர மாவட்ட மக்களுக்கும் இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்துடன் தமிழக அரசு மேற்கொண்ட ஒப்பந்தம் மூலம் இந்த ஆளில்லா விமான ஆய்வு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆட்டோ பைலட் என்ற தொழில்நுட்பத்தில் இயங்கும் இந்த ஆளில்லா விமானம் 10 கிலோமீட்டர் தூரம் வரை வானில் பறந்து நிலப்பரப்பை புகைப்படங்கள் எடுத்துவிட்டு புறப்பட்ட இடத்திலேயே வந்து இறங்கும் திறன் கொண்டது. ஏரியல் மேப்பிங் மூலமாக ஒவ்வொரு ரிவர் பேசின்ல எந்தெந்த இடத்துல நமக்கு வெள்ள அபாயம் இருக்கிறது, அதை எப்படி தடுக்கிறது, அங்கே இருக்கிற என்க்ரோச்மெண்ட்ஸ் என்ன, டைவர்ஷன் கெனால்ஸ் எப்படி போட முடியும், லிங்க் கெனால்ஸ் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், வெள்ள காலத்தில் எந்த அளவுக்கு தண்ணி மேலே போன பிறகுதான் நமக்கு இந்த அபாயம் வரக்கூடிய நிலைமை இருக்கும் என்ற அனைத்து விஷயங்கள் இந்த ஆராய்ச்சி மூலமாக நமக்கு தெரியும். இது பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 10,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கின்ற ரிவர் பேசின்ஸ் எல்லாமே ஏரியல் மேப்பிங் மூலமாக ஸ்டடி பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்த போகிறோம். கடலோர மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட உள்ள ஆளில்லா விமான ஆய்வு திட்டம் முதல் கட்டமாக கடலூர் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் மற்ற மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து தேவநாதன்.